வணக்கம் மக்களே. இன்னைக்கு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஃபால் அண்ட் சின்ன ரெக்கவரியோட முடிஞ்சிருக்கு. தென் இந்த வீக்கோட ஸ்டார்ட்ல இருந்து என்ன நடந்திருக்கு, நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை என்ன நடக்கலாம், அண்ட் மோஸ்ட் ஃபின் அண்ட் வந்து நிஃப்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி முடிஞ்சிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது, அண்ட் வந்து குளோபல் கண்டிஷன் எப்படி இருக்கு, இன்வெஸ்ட் பண்ணலாமா, மார்க்கெட் வந்து திரும்ப ஏறுமா, 24,000 மேலே செட்டில் ஆகிடுக்கான், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என் ஐடியா என்ன அப்படிங்கிறதையும் நான் சேர்த்து சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டியோட சார்ட் எடுத்துக்கலாம். சரியா, நிஃப்டி சார்ட் ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ நிஃப்டி சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையிலேருந்து ட்ரேடிங் வியூ லோட் ஆகிட்டே, இந்த ப்ராப்ளம் வேறு, நமக்கு மார்க்கெட் மட்டும் ப்ராப்ளம் இல்லை, ட்ரேடிங் வியூ ஒரு ப்ராப்ளம், லோட் ஆகிட்டே இருக்கு, வர மாட்டேங்குது. ஓகே, எப்படியோ இறுதியாக வந்துருச்சு. சரி, ஓகே. நிஃப்டி இன்னைக்கு க்ளோசிங் ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளாட் தான். சரியா, ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிடுக்கான். எல்லா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸையும் நான் எடுத்து விட்றேன். ஜஸ்ட் 15 மினிட்ஸ் சார்ட் வச்சுக்கிறேன். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, மார்னிங் வந்து கேப் அப்பு அண்ட் அது வந்து எப்படி கீழே ஃபாலோ ஆகும் அண்ட் எவ்வளோ தூரம் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாமே பார்த்தோம். நான் நினச்சது மேபி வந்து 24,000 வரையும் இல்லை அதை தாண்டி கூட போகலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா செல்லுங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது, ஆனால் அந்த அளவுக்கு போகலை. ஏன்னா வந்து என்ன நடந்திருக்குன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா தெரியும். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க, கடைசி நேரத்தில் வந்து சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெரிய லெவலில் இந்த கடைசி 2:20 2:30 வச்சுக்கோங்களேன், 2:30 3 மணிக்குள்ள ஃபுல் எக்ஸிட் தெரியுதுங்களா, லாக்ஸ்ல நடந்திருக்கு. பெரிய லெவலில் 2 சைடு டவுன் சைடில் இருக்கு தெரியுதுங்களா. அந்த பாஸ் இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலதான் ப்ரோ இருக்கு, இது டவுன் சைடு இருக்குன்னா இது பொசிஷன் க்ளோஸ் பண்ணிருக்கு, ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். ப்ராஃபிட் புக்கிங் வந்தனால என்ன ஆயிடுக்குன்னா, மார்க்கெட் வந்து கடைசி நேரத்தில் அந்த ரெக்கவரி அப்படிங்கிறது நிஃப்டியை பொறுத்தவரை காட்டுச்சு. நமக்கு சென்செக்ஸ் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து அதே மாதிரி தான், நல்ல ஃபாலு அண்ட் சின்ன வந்து ரெக்கவரினா இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரிங்கிறதுனால. சரியா, அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓவராலாக எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க, இந்த பார்ல ஒயிட் கலர்ல சின்ன அந்த இது இருக்குது இல்லைங்களா, இங்கெல்லாம் அது என்னன்னா க்ளோஸ் ஆனது. ஆனால் பொசிஷன் க்ளோஸ் ஆயிருந்தாலும், இன்ட்ராடே கிரியேட் பண்ணது க்ளோஸ் பண்ணியிருந்தாலும், ஓவராலாக பார்த்துட்டா 24,200 ஸ்ட்ராடல் சொல்லுவாங்க. காலையும் செல் பண்ணது, புட்டையும் செல் பண்ணது. சரிங்களா, இது நல்ல ஒரு இதாக நடந்திருக்கு. சரி, இதோட கம்பைன்டு ப்ரீமியம் எவ்வளோ அப்படின்னா, கம்பைன்ட் ப்ரீமியம் 24,200 நிஃப்டியோடது கிட்டத்தட்ட இங்க 173, இங்க 204, அப்போ ஒரு 180ன்னு வச்சுக்கலாம். டோட்டலா இந்த 204 இந்த 4 தூக்கி இந்த சைடு போட்டோம்னா நமக்கு இதாயிடும் இல்லைங்களா. 180 பிளஸ் வந்து 180 பிளஸ் வந்து 200. சரிங்களா, டோட்டலா வந்து 380 பாயிண்ட் வந்து, ஒரே நிமிஷம், 380 பாயிண்ட் வந்து நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரையில் ரேஞ்சுங்கிறது இருக்கு, ட்ரேட் ஆகக்கூடிய ரேஞ்சுங்கிறது. சரியா, அதை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 380 பாயிண்ட் நிஃப்டியில 380 பாயிண்ட் மேல, 380 பாயிண்ட் கீழே, அந்த 200ல இருந்து. சரியா, 380 பாயிண்ட் கீழே நமக்கு பிரேக் ஈவன். அப்ப எவ்வளவு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, வர செவ்வாய்க்கிழமைக்குள்ள நெக்ஸ்ட் வீக் இருக்கு இல்லைங்களா. அப்ப ட்ரேடபிள் ஜோனுங்கிறது இப்போதைக்கு எவ்வளவு இருக்குன்னா, கீழே 23,800, அது ஒரு சப்போர்ட். நம்ம அதை முதல் மார்க் பண்ணிக்கலாம். சரியா, 23,800. சரியா, முதல் அதுக்கு ஒரு மார்க், நல்ல சப்போர்ட். தென் ரெசிஸ்டன்ஸ் இங்க இருந்து 380 பாயிண்ட் மேல, கரெக்டா, இங்க இருந்து 200ல இருந்து 380 பாயிண்ட் கிட்டத்தட்ட எவ்வளவு வருது, 380, சாரி இங்க இருக்கா 380, கிட்டத்தட்ட 580 வருது, 580. சரியா, 580 ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்ப கம்மிங் வீக் செவ்வாய்க்கிழமைக்குள்ள மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகக்கூடிய அளவு இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஸ்ட்ராடல் இருக்கிற வரையில் இதுதான் ட்ரேடபிள் ஜோன். சரிங்களா, நமக்கு வந்து ஹார்பிட்டபிள் ஜோன் அப்படிம்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி இது ட்ரேடபிள் ஜோன். சரிங்களா, வர செவ்வாய்க்கிழமை வரையும். ஓகே, பெரிய லெவல்ல சேஞ்ச் ஓவர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லாத வரை இங்க பாக்குறோம் இல்லைங்களா. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதுல பெரிய அளவிலான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ், அதாவது லைக் கால் சைடு மட்டுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறிக்கிட்டு இருக்கு, அதுல புட்டு சைடு மட்டுமே ஏறிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி அன்இவனா மாறாம ஸ்டேபிளா வந்து 24,200ல வந்து ஏறிக்கிட்டே இருக்கு, ஆர் வந்து 24,000ல ஏறிக்கிட்டே இருக்கு. 2 சைடு, கால் சைடு புட்டு சைடு ஈக்குவலா ஏறிக்கிட்டே இருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா, சைட் வேஸ் மார்க்கெட் கிரியேட் பண்றா. நமக்கு இந்த ட்ரேடபிள் ஜோன்ல தான் முக்காவாசி மார்க்கெட் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெர்சன்டேஜா பார்த்துட்டோம்னா
கிட்டத்தட்ட வந்து இப்ப இருக்கிற இடத்துல இருந்து மேல் நோக்கி நமக்கு வந்து ஒரு 1.5% 1.5%க்கு மேல கீழே வந்து நமக்கு வந்து ஒரு அதே அளவு ஒரு 1.5%க்கு மேல. சரிங்களா, இதுதான் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு எப்படி இருக்கலாம் மார்க்கெட்? மோஸ்டா 24,000 நல்ல ஒரு சப்போர்ட் நமக்கு. 24,000 நம்ம வச்சுப்போம் நல்ல ஒரு சப்போர்ட். 24,000 2450 அப்படிங்கிறது. சரியா, இன்னைக்கு அதுக்கு மேல ஆக்சுவலா இது தொடக்கூட இல்லை. இன்னைக்கு வந்த செல்லிங் அப்படிங்கிறது முக்காவாசி மார்க்கெட் இன்னைக்கு ஃபாலோ ஆயிருந்தாலும் பெட்டரா தான் இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே நீங்க க்ளோஸ் வைக்கல. ப்ரீவியஸ் டே லோ இங்க இருக்கு, தெரியுதுங்களா? இங்க இருக்கு, இந்த கன்சாலிடேட் பண்ண இடம் இருக்கு இல்லைங்களா நமக்கு, அந்த லோக்கு கீழே க்ளோஸ்ல அதுக்கு மேலதான் வந்து க்ளோஸ் வச்சிருக்கான். அப்படிங்கும்போது மார்க்கெட் மோஸ்டா கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்க போகுது. வேணா திரும்ப விழுந்ததை ரெக்கவரி ஆகலாம். அதாவது நைட்டுக்குள்ள இப்ப டைம்ங்கிறது 4:50 நைட்டு. டொனால்ட் ட்ரம்ப் வந்து எது அணைத்தி வைக்காத வரை வெள்ள மண்டையை வந்து எதையாவது பண்ணி வச்சுட்டா எனக்கு கேட்கக்கூடாது. சரியா, அதுவரையில் வந்து நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கு குளோபல் மார்க்கெட். இப்போதைக்கு நிக்கில இருந்து எல்லாமே பாசிட்டிவா தான் இருந்துச்சு பார்த்த வரையில். ஆமா, நிக்கி பாருங்க 2.5%. மோஸ்டா ஏஷியன் மார்க்கெட் சின்னது செட் வந்து ஒரு 1% ஃபாலு. அண்ட் யூஎஸ் ஃபியூச்சர் ஃபிளாட்டா தான் இருக்கு. ஒருவேளை குளோபல் கியூஸ் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் ஒரு 1.5%க்கு மேல நாஸ்டாக்கோ டவ் ஜோன்ஸோ விழுந்தா மட்டும்தான் நம்ம கேப் டவுன் வரலாம். ஒருவேளை அப்படி குளோபல் மார்க்கெட்ல வந்து ட்ரம்ப் வந்து ஏதாவது சொல்லிட்டாரு அப்படின்னா 24,000 கீழே கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பா 800 வந்துருவான். சரிங்களா, கேப் டவுன் ஆகாது. ஒருவேளை வந்து இந்த குளோபல் நியூஸ்ல ஏதாவது வந்துச்சுன்னா 24,000 கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பா 800 வந்துடும். சரி, ஏன்னா 24,000 விட 800 தான் நல்ல சப்போர்ட். சரிங்களா, ஓகே. அதுவரையில் மார்க்கெட் இன்னைக்கு நாளைக்கு வந்து அதான் எந்த நியூஸ் வரல, எந்த இம்பாக்ட் இல்லை, நார்மல் மார்க்கெட் கண்டிஷன் நார்மலா ஓப்பன் ஆகும். சின்ன கேப் அப்ல தான் மோஸ்டா ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கேப் அப் சின்னதாக இருக்கலாம், சின்னதாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரெக்கவர் பண்ணலாமா இதெல்லாங்கிறத பார்ப்பான். இப்போ வந்து மணி வந்து 5 மணி ஆல்மோஸ்ட் ஆக போகுது. இந்த 5 மணி நிலவரப்படி எதுவுமே இதுவரை நடக்கல. குளோபல்லையும் பெரிய டென்ஷன் கிடையாது. அதனால மார்க்கெட்டுங்கிறது மோஸ்டா ஸ்டேபிளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அண்ட் இந்தியா விக்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னாலும் இந்த இந்தியா விக்ஸ் பாருங்க. இந்தியா விக்ஸ் நீங்க 3% ஃபாலோ ஆயிருக்கா, நியர் 18 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை இந்தியா விக்ஸ் நாளைக்கு 18க்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, இந்தியா விக்ஸ் 18ங்கிறது எப்பவுமே ஒரு நல்ல சப்போர்ட். சரிங்களா, 18க்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட்டு உன்னி நல்லா ஏறிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புல எது இருக்கு. கேட்பீங்க இல்லைங்களா, இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா. இந்தியா விக்ஸ் 18க்கு கீழே வந்து 17 16 கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் சூப்பர் ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 18க்கு மேல இருக்கிற வரை இந்த சின்ன பேனிக் இருந்துகிட்டே இருக்கும். ட்ரேடர்ஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க இந்தியா விக்ஸை பொறுத்தவரை. 18க்கு மேல இருக்குன்னா ட்ரேடர்ஸ் டாமினேஷன், 18க்கு கீழே இருக்கு ஏதோ 14க்கு கீழே போச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 18க்கு கீழேங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க் லெவலு. 18 நல்லா சப்போர்ட்டா எடுத்துக்கோங்க இந்தியா விக்ஸுக்கு. அது கீழையா இல்ல மேலையா அப்படிங்கறது நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேற, நாளைக்கு 7 இல்ல 7:30 நம்ம ரெகுலர் ஃபாலோவர்ஸுக்கு தெரியும். கரெக்டா, 7 போட்டுருவான். அதாவது காலையில ஏத்துறானா மத்தியானத்துக்குள்ள என்ன பண்ணுவான், டபுள் இல்ல ட்ரிபிளா இறக்குவான். சரிங்களா, அதாவது இரட்டிப்பா மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுல அதாவது 100 பாயிண்ட் காலையில ஏறிச்சுன்னா 200-300 பாயிண்ட் இறங்கிடும். இது ஒண்ணு பண்ணுவான். இல்ல டிக்க போட்டுருவான். டிக்குனா 100 பாயிண்ட் இறங்கினா 300-400 பாயிண்ட் ஏறுவான். இன்னொரு வித்தைகள்லாம் வந்து வெள்ளிக்கிழமை பண்ணுவான். அது வெள்ளிக்கிழமைனாலே மங்களம் பிறக்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய வேலைகளை பண்ணும். ஏன்னா நாளைக்கு இன்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் க்ளோஸ் பண்ணுவானுங்க. வீக்கெண்ட் பொசிஷன் அவங்க காப்பாற்றி வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால மார்க்கெட் ரொம்ப ஜெட்டரியா அன்ஈவனா வந்து போகிற மாதிரிலாம் இருக்கும். அதனால லெவல்ஸ் நான் வந்து ஏற்கனவே கொடுத்துட்டேன். நிஃப்டியை பொறுத்த வரையில் நிஃப்டி ட்ரேடபிள் ஜோன் அண்ட் வந்து சப்போர்ட் ரேஞ்ச் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நாளைக்கு எப்படி இருக்கலாங்கிறதும் சொல்லிட்டேன். அண்ட் வந்து ஓரளவுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நியூஸஸ் எது பெருசா இல்லை இருந்தால் கண்டிப்பாக நம்ம குரூப்ல நான் வந்து அப்டேட் பண்றேன். நைட்டு திடீர்னு ட்ரம்ப் வந்து ஏதாவது டானிக்க கீனிக்க போட்டு வந்து உளறிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நாளைக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நான் வந்து குரூப்ல அப்டேட் பண்றேன். அண்ட் வந்து அடுத்த லைவ்ல பார்க்கலாம், வீடியோல பார்க்கலாம்.